அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது மொழியில் சொல்வதென்றால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அமராவதி நதியோரம், காவிரி படுகை கரையோரம் கூடியிருக்கும் கரூர் சொந்தங்களே, அன்று வெற்றி தலைவர், நேற்று தர்மத்தாயின் தவ புதல்வர், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் வருகிறார். உங்களை பார்க்க வருகிறார். வருக வருக. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவந்தானா இங்க எட்டு கோடி பேரு நல்ல போலீஸ் கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்லா வந்த பாடு நீ விசில் கடி ஓட்டு. பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கும் நேரம் இது. அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். வாருங்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எப்போதும் தமிழை நாம் வாழ்த்துகிறோம். இன்று தமிழ்நாடே நம் தலைவரை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. அவரை வாழ்த்தி வரவேற்புரை நல்க மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அன்பு அக்கா விஜயலட்சுமி அவர்கள் இதோ உங்கள் முன்னால். ஐயன் திருவள்ளுவர் சிலையை மாண்புமிகு முதல்வருக்கு பரிசளித்து வரவேற்புரை நல்குகிறார் மாண்புமிகு அமைச்சர். அனைவருக்கும் வணக்கம். நெசவாளர் நெஞ்சமெல்லாம் குளிர கரூர் மாநகருக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர், எங்கள் கழகத் தலைவர் திரு விஜய் அவர்களை கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இதயம் கனிந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கழக நிர்வாகிகள், அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் அன்பு பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு அவர்களுக்கான தீர்வுகளை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் நடைபெறும் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மக்கள் மைய ஆட்சிக்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். எளிமை, நேர்மை, வேகம், மக்கள் நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி வரும் தங்களின் தலைமையில் கரூர் மாவட்டமும் புதிய வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருகிறது. இன்று தங்களின் வருகையால் கரூர் மாவட்ட மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வருகை
எங்கள் மாவட்ட வளர்ச்சிக்கு மேலும் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. மீண்டும் ஒருமுறை கரூர் மாவட்டத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்று இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அக்கா அவர்களுக்கு நன்றி. அடுத்து மாண்புமிகு முதல்வர் முன்னாள் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் கழக மாவட்ட செயலாளர் மதி அவர்களை சிறப்புரை வழங்க சிறப்போடு அழைக்கிறேன். அண்ணா வருக. தமிழ்நாட்டில் கடந்த 60-70 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, கரூர் மக்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் முழுவதுமே பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தாய் தந்தை இல்லாமல் போனாலும் என் தாய் தந்தை ஸ்தானத்தில் இருந்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் திரு தளபதி அவர்களை கரூர் மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று வருகின்ற 5 ஆண்டு காலம் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு 35 ஆண்டு காலம் கழக தலைவர்கள் தலைமையில் நம் அனைவரும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழ்வோம் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐந்தாண்டு மட்டுமல்ல, அடுத்து வருகிற ஒவ்வொரு ஆண்டுமே வெற்றி தலைவரின் ஆண்டாக இருக்கும் என்பது உண்மை. அடுத்து நம்மிடையே சிறப்புரை வழங்க கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பாலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வருக. பல தடைகளை தாண்டி இன்று நம் கண்முன்னால் நிற்கும் கடவுளாக தெரியும் நம்மளுடைய ஆரூர் அண்ணன், நம்மளுடைய தளபதி, நம்மளுடைய நிரந்தர முதல்வர், நம்மளுடைய கரூர் மாநகருக்கு வருகை தந்து நம்மளையெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தலைவருக்கு நம்முடைய கரூர் மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று நம்மளுடைய பெண்கள் பாதுகாப்பிற்காகவும் இளைஞர்களோட எதிர்காலத்திற்காகவும் மற்றும் நம்மளுடைய தமிழக அனைத்து மக்களுக்காகவும் உழைக்கிறதுக்காகவே பெரிய உச்சத்தில் இருந்து வந்திருக்கும் நம் தானை தலைவர் அவர்களையும் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை சுமந்து செல்லும் நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல, அகிலமாலும் அரசியல் என்று சொல்லக்கூடிய சிங்க பெண்களில் ஒருவராய் நமது கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினராய் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி சத்யா அவர்களை வாஞ்சையோடு அழைக்கிறேன். வாங்கம்மா. என்னை வாழ வைத்து கிருஷ்ணராயபுரம் மற்றும் வஞ்சி மாநகர கரூர் மக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை
வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, என்னை போன்ற எளியோரையும் இளைஞர்களையும் வாழ வைத்த வஞ்சி மாநகருக்கு வருகை புரிந்த நம்முடைய முதல்வர், என்னாலும் முதல்வர், எப்பொழுதுமே முதல்வர், நம்முடைய தளபதி அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த மாபெரும் சக்தியை தூணாக நின்று தாங்கிக் கொண்டிருக்கும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓடு மீன் ஓட உருமின் வரும் மளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஆமாங்க, கொக்கு எப்படி தனக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருமீன், அதாவது பெரிய மீன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்குமோ, அதே போல தமிழ்நாட்டு மக்களும் தனக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வரும்னு காத்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்த வாய்ப்பை நாங்க எப்பொழுதும் கை நழுவவே விட மாட்டோம். அப்படித்தாங்க. ஆமாங்க, நாங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிறைய ஊர்களுக்கு போனோம். நாங்க பல கேள்விகளை கேட்டோம். ஒரு வினாவுக்கு ஒரு பதில் தான் இருக்கும் இல்லைங்களா? பல வினாக்களுக்கு பல பதில் இருக்கும். ஆனா இங்க நாங்க தேர்தல் பிரச்சாரத்தப்ப கேட்கிற பல கேள்விகளுக்கு, மக்கள் கிட்ட கேட்ட பல வினாக்களுக்கு அவங்க கொடுத்தது ஒரே ஒரு பதில் தான். என்ன பதில்? பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம். கேட்கல, சத்தமா விசில். குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விசில். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விசில். சிறப்பு மக்களே, அருமை. இதுதாங்க. இதே போல இன்னும் பல கேள்விகள் இருக்கு. ஆனா கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரே ஒரு பதில் விசில் விசில் விசில். நம்ம தளபதிக்கு பாரதியாரோட ஒரு அருமையான வரி எப்பவுமே பொருந்தும் இல்லைங்களா? பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பெருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல. மக்களே, அடுத்த வரி, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அப்படிப்பட்ட அருமையான பாரதியாரின் வரிகளுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய தமிழக முதல்வர். பல்வேறு போராட்டங்களை கடந்து இன்னைக்கு எல்லாருமே வெற்றி என்னும் வாகை மலரை சூடுவதற்கு காரணம் நம்முடைய ஒரே ஒரு முகம், தளபதி அவர்கள் மட்டும்தான். இந்த முகம் எப்பவுமே நம்ம தேடி வந்துட்டே இருக்கும். மக்களுக்கான நல்லதை மட்டுமே செய்யும். நல்லாட்சி, மக்களாட்சி, இது எல்லாமே வேணும்னு நம்ம நினைச்சதுனால நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் நம்முடைய தமிழக முதல்வர். இந்த வாய்ப்பை நாங்கள் எப்பவுமே நழுவ விட மாட்டோங்கண்ணா. எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பணநாயகம் தோற்றது, ஜனநாயகம் வென்றது. ஜனநாயகன் சீக்கிரமே நம்மளை பார்க்க வருவார். நன்றி 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 நன்றி. புவி ஈர்ப்பு விசை அனைத்து பொருட்களையும் பூமியோடு ஈர்க்கும். தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பது விஜய் ஈர்ப்பு விசை அனைத்து ஆளுமைகளையும் நல்ல தலைமை தேடி தானாய் வந்து ஒரு தானாய் சேர்ந்த கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்களை அடுத்து நம்மிடையே பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர்
இந்நாள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் அன்பு சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வெள்ளி வாளை பரிசளிக்கிறார். போரில் வென்ற முதல்வருக்கு போர்வாளை பரிசளிக்கிறார். உங்களிடையே இதோ உரையாற்றுகிறார். சேர மன்னனின் தலைநகராக விளங்கிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கரூர் மாநகருக்கு சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்த தளபதி அவர்கள் இன்று கரூர் மண்ணிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக காலெடுத்து வைத்திருக்கிறார். அவரை கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் என்னோடு இந்த இயக்கத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் வருக வருகவென்று வரவேற்று தமிழகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 இயக்கம் ஆரம்பித்த பொழுது அரசியல் நோக்கர்கள் சொன்னார்கள், விசில் அடிக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சியை நடத்த முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு பதில் சொல்லிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1977 ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னார்கள், அவர்களால் பொறுக்க முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், திரையுலகிலே இருந்து வந்தவருக்கு ஆட்சி நடத்த தெரியுமா என்று சொன்னார்கள். ஆனால் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்கின்ற வரை 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து சரித்திர சாதனை படைத்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த தலைவர். அதே போலதான் இப்பொழுது புரட்சி தலைவருடைய அன்பும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய வீரமும் ஒன்று சேர்ந்த தலைவராக நம்முடைய புரட்சி தளபதி நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. தளபதி அவர்களே, உங்களை காண கரூர் மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களே தவம் கிடக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளம் இன்றைய இருக்கின்ற இளைஞர் பட்டாளம் மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய இளைஞர் பட்டாளமும் சேர்ந்து வரக்கூடிய இளைஞர் பட்டாளமும் உங்கள் பின்னால் தான். ஒரு சின்ன பையன் என் பேரன் கேட்கிறான், இவ்வளவுதான் இருக்கிறான். நான் போன நேத்து, தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்லங்கிறான். என்ன வயசு? 3 வயசு இருக்கும். தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்கிறான். இன்னொரு பையன் கேட்கிறான், ரோட்ல போறேன், மாமா எங்க தளபதி கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்ல, வாங்க வாங்க அப்படிங்கிறான். அதனாலதான் சொல்றேன், இனிமேல் தளபதி ஆட்சி தான் தமிழகத்தில், என்றுமே தளபதி ஆட்சி தான். அதிமுகவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறோம். அவரை நிரந்தர கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொன்னோம். அதே போலதான் இதே மேடையிலே சொல்கிறேன், தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். இயக்கம் ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே திரும்பி பார்த்த வரலாறை படைத்த தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். அவர்களுக்கு முன்னால் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த தீய சக்தி திமுக விடியலை தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்குத்தான் விடிஞ்சது, தமிழக மக்களுக்கு அல்ல. பணம் மட்டும் இருந்தால் போதும், அதிகாரம் இருந்தால் போதும், ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று மனக்கணக்கு போட்டவர்களுடைய மனக்கோட்டையை தகர்த்த தலைவன் இந்த நம்முடைய தலைவர் அவர்கள். ஆட்சி அதிகாரத்திற்கும் வேலை இல்லை, பணத்திற்கும் வேலை இல்லை, அன்புக்கு அடிமை என்பதை நிரூபித்த இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. நீங்கள் உத்தரவிடுங்கள், உங்கள் பின்னால் ஒரு எளிய தொண்டனாக உங்கள் பின்னால் இந்த இயக்கத்தை கழகத்தை வலுப்படுத்துவதற்கு இரவு பகல் பாராமல் போராடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே தமிழகம் என்பது இனிமேல் தளபதி கையில் தான் இருக்கிறது. தளபதி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நிறைய சவால்கள் இருக்கிறது. போன தீய சக்தி திமுக ஆட்சியில மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்தது. குழந்தைகள் பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு சவாலாக இருக்கிறது. போதைப் பொருள் ஒரு சவாலாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ஒரு சவாலாக இருக்கிறது. இப்பொழுது புதிதாக கர்நாடகாவில் இருந்த காவேரி பிரச்சனை ஒரு சவாலாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தினுடைய வேலை வாய்ப்பு ஒரு சவாலாக இருக்கிறது.
அத்தனை சவால்களையும் தூள் தூளாக்கி தமிழகத்தில் ஒரு தூய ஆட்சியை, ஒரு பாதுகாப்பான ஆட்சியை, எப்பொழுதும் மக்கள் பெண்கள் சுதந்திரமாக வெளியில நடமாடக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய தளபதி அவர்கள் பின்னால் தமிழகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் புறப்பட்டு விட்டார்கள். இனி உங்கள் காலம். நீங்கள் உத்தரவிட்டால் எதுவையும் செய்ய தயாராக இருக்கிறோம். தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்த உங்கள் உயிரை கொடுத்தாவது அதை செய்து காட்டுவோம் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இனிமேல் கரூர் மாவட்டம் தளபதியினுடைய கோட்டை என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்திலே இதோ இருக்கிற இளைஞர் பட்டாளம் உங்களுடைய அனுமதியோடு அந்த உத்தரவாதத்தை கொடுத்து, தலைவர் முன்னால் ஒரே ஒரு கோரிக்கை இருக்கிறது, அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். சென்ற திமுக தீய ஆட்சி காலத்தில் அறநிலைத்துறை என்று ஒரு துறை இருந்தது. அதற்கு ஒரு அமைச்சர் இருந்தார். முன்னாள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் 1963 to 66 ஆட்சி காலத்தில் இனாம் ஒழிப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த கோயில் இனாம் நிலங்களை உழுதவர்களுக்கு, குடியிருப்பவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தார். கிட்டத்தட்ட 50-70 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த தீய சக்தி திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவரும் சரி, அந்த முதலமைச்சரும் சரி, சொந்த மண்ணிலேயே அவர்களை அகதிகளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் அவர்களுடைய வீடுகளை சீல் வைப்பது, காலி செய்வது, அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பது என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது கரூருக்கு மட்டுமல்ல, கரூரில் தான் அதிகமாக நடக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தனி கவனம் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், கோவில் இனாம் நிலங்களே குடியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அதிலே விவசாயம் செய்து தனது வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடன்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி அதை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து உங்கள் முன் இன்று இயக்கத்திலே நாங்கள் இணைந்ததை நான் பெருமையாக நினைத்துக் கொள்கிறேன். வெளியில 1000 சொல்லலாம், நான் நெகிழ்ந்து போனேன். இயக்கத்திலே நானும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் 2 பேர் விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க, போய் இயக்கத்தில் இணைந்தோம். அடுத்த நாள் தளபதி அவர்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மேடையிலே சென்று 2 மணி நேரம் சால்வை அணி வைத்து ஒவ்வொருவருக்கும் 4 போட்டோ எடுத்தார். நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அமைதியாக நம் சொல்வதை கேட்டு அதற்கு பதில் சொல்லி, நான் நேரில் கேள்விப்பட்டதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு உடம்பெல்லாம் சிலுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அது மட்டுமல்ல, 2வது முறை ஒரு போட்டோ எடுக்க வாய்ப்பு கிடைத்தது. ஒன்னே ஒரு ஆசைப்பட்டேன், சார் என் தோல்ல கை போட்டு ஒரு போட்டோ வேணும்னு கேட்டேன். உடனடியாக அதை செய்து கொடுத்தார். உண்மையிலேயே நான் அதை கனவா நினைவா என்று எண்ணி பார்க்கின்ற அளவிற்கு அவ்வளவு பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்ட தளபதி அவர்கள் பணத்தாலும் அதிகாரத்தாலும் மக்கள் மனதை வெல்ல முடியாது, பாசத்தால் வெல்லலாம் என்பதை நிரூபித்து காட்டிய நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சி சிறக்க வேண்டும். தொடர்ந்து தமிழகத்தில் நம் தளபதியினுடைய ஆட்சிதான் என்று உத்தரவாதம் கொடுத்து எங்களை எல்லாம் இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. 2 மணி நேரம் மட்டுமல்ல, குட்டீஸ்க்காக கல்வி விருதுகள் கொடுக்க உலகத்திலேயே 14 மணி நேரம் நின்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த தங்கைகளின் அண்ணன், அண்ணன்களின் தம்பி, தலைவர் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தின் தலைமை தொண்டர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்களே, வருக, தலைமை உரை தருக. என் நெஞ்சில் குடியிருக்கும் கரூர் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும்
மனசளவில் சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படி தான், நமக்கும் அப்படி தான். நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அது சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், அன்னைக்கு அத்தனை கிரௌடு இருந்துச்சு, அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்யறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய்.
எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜயை பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஆனா நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைனா மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க? அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம்? அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சென்னையில் ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலாக ஆகிற செலவை விட அதிக செலவில், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போது கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் குடல் தோண்ட வருமோ எங்களுக்கே தெரில. ஒவ்வொரு முகமுடியாக கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல், காதலிருந்து ரத்தம் வராத குறை. ஆமா, இப்படி ஊழல்லே ஊறி போனவங்க இப்படிதான் இருப்பாங்க. இந்த 50-55 நாட்கள்ல அங்க செஞ்ச சில விஷயங்கள்லாம் சட்டசபையிலே எடுத்து சொன்னேன். பட் இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சாரத்துறையில் இதுக்கு முன்னாடி போட முடியாமல் இருந்த அந்த பதவி உயர்வை இப்போதான் எங்களால் போட முடிஞ்சது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணில் படாது அந்த வீடியோலாம், குறை சொல்றவங்களுக்கு. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆபீசரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்ப லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒண்ணு இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. அதே மாதிரி இந்த எல்என்டி நிறுவனத்தோட 18,600 crore 3 திட்டங்கள் அந்த ஒப்பந்தம், அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்றது அந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கே அவ்வளோ வேலை வாய்ப்பு. குறுவை சாகுபடிக்காக 134 கோடியில் அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம்
அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்போவும் சொல்கிறேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லா முன்னாடியே தெரியும். வரப்போகிற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் உங்கள் அண்ணனுடைய அரசில் தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சு என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தாய் மாமன்லாம் கிடையாது, ரியல் தாய் மாமன். எப்படி ரியல் தாய் மாமன். இந்த தீய சக்தியை பற்றி, அவங்க நிர்வாகத்தை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை ஒன்று வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாகவே இருந்திருக்கு, ஆனால் ஊற்றின தண்ணி தான் எங்கே போச்சுன்னு தெரில. கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது மாதிரி இப்போ நம்ம சொன்னதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் தான். இன்னும் வரப்போகிற நாட்களில் உங்கள் அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து வாயத் தொடங்க சிஎம். அடாடா, உங்கள் சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிறது. இப்படியே மாறி மாறி மேகதாது அணையை பற்றி என்ன தெரியும், விஜய் அதை பற்றி பேசலை. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேலே குறையா சொல்லிக்கிட்டு, பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்கில் தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கலாமா? இப்படிலாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பற்றி பேசுனதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட்டு சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல? அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்கே நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அதனால தான் சட்டசபையில் அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அது எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட், எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியாக செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போகிறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம் இருக்கும் போது இந்த தீய சக்தி திமுக எங்கே போய் நிற்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிற்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேறலாம் இல்லை, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தலில் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய
இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்றேன், உங்க டிவிகே அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம் நிதி நிலைமையை சரி செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் அப்படியே நாம சொன்னதில் ப்ரையாரிட்டி பார்த்து ஒவ்வொன்றா படிப்படியாக நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். இது எப்பவும் உங்களுக்கான அரசாக தான் இருக்கும். இந்த விஜய் உங்கள் விஜயாக தான் இருப்பான். நீங்கள் உரிமையோட உங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் அணுகலாம். இந்த தீய சக்தி ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ளே போனதுலேருந்து என்னென்னமோ பண்ணுறாங்க, இது ஏதோ பேசுகிறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்ணுறதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யார்? இந்த திமுக. இதில் நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கலாச்சாரத்தையும் அந்த கல்ச்சரை அடித்து நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லேயே அப்படி வேலை பார்த்த நாம நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டக பேரெல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களை நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்துல கொள்கையோடு இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிகே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டான். என்ன இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலையே ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. ஸோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த விஜயை மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்க போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாகவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல?
இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தலில் மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.